ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து டுடே டாஸ்க் எப்படி பண்ண போகிறோன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேஜ் லாகின் பண்ணிக்கணும். நம்ம லாகின் பண்ண பேஜில் வந்து நமக்கு வந்து டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணுவோம்ல, ஓப்பன் பண்ணதும் அதில் வந்து நமக்கு வந்து ஹலோ டீம் மெம்பர்ஸ் இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5 அவ்வளோவுமே வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத படித்து பார்த்து நம்மளோட ஒவ்வொரு ஐடியிலையுமே கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம படித்து பார்த்து என்ன சொல்லியிருக்காங்க, என்ன இதை காப்பி பண்ணி எப்படி பேஸ்ட் பண்ணணுன்றது ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக ஒவ்வொருத்தரோட ஐடியில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அந்த ஐடியில் நம்ம வந்து கரெக்டாக இப்போ எனக்கு வந்து இந்த டாஸ்க் கொடுக்குறேன்னா என்னோடய ஐடியில் அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி இன்னொருத்தவங்களுக்கு என்ன பண்ணணும், எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்தந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து இதை ஓகே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து நமக்கு வந்து டைட்டிலும் டைப்பும் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி டைப்பு, அதே மாதிரி யூஆர்எல் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வெப்சைட்லேருந்து வெளியே வந்து அதுக்கடுத்து நம்ம கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேறு நிறைய இருக்குது, அந்த மாதிரி எது யூஸ் பண்ணனாலுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போது அமேசான் அதில் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அமேசானை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அமேசான் நம்ம போட்டோம்னா நமக்கு அதில் வந்து அமேசான் ஓப்பன் ஆகும். அமேசான் ஓப்பன் ஆகிறதுண்டி வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அமேசான் வந்து நமக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்றத பாருங்கள். அதாவது எப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து சுடிதார் பிடிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது க்ராசரிஸ் பிடிச்சிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் தோணுதோ நீங்கள் வந்து அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இப்போ சொல்லலை. ஏன்னா இப்போ வந்து ஒர்க் இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் வந்து நமக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தான், நமக்கு இது எப்படி பண்ணணும், எப்படி என்னன்றதை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இது சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து இதில் வந்து நம்ம வந்து அவங்க கொடுத்த ப்ராடக்ட் பண்ணணுன்றது கிடையாது. இப்போ நமக்கு பிடிச்ச ப்ராடக்ட் எடுத்து நம்ம பண்ணி அதில் வந்து கரெக்டாக இது பண்ணி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒர்க் கொடுக்குறப்போ நம்ம அதை கரெக்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. இப்போ வந்து அமேசான் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து எது பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்ருக்கேன். இதில் நமக்கு எது பண்ணலாமோ அதை நம்ம எடுத்து பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து இதில் வந்து இந்த சுடிதார் பிடிச்சிருக்கு, அதனால் இப்போ அந்த சுடிதார் எடுக்க போகிறேன். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதில் உள்ள யூஆர்எல் நமக்கு அதில் வந்து வியூ ஆகும். நமக்கு ஓப்பன் ஆகும்போது இது என்ன, எப்போவுமே நம்ம வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம்ல, அதில் வந்து அந்த கோடு யூஆர்எல் எல்லாமே உங்களுக்கு வந்து வியூ ஆகும். இதில் வந்து அந்த யூஆர்எல் வந்து இந்த பிக்சர்கிட்ட இருக்கும். நம்ம வந்து அந்த பிக்சரில் வந்து டீப்பாக கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து அதில் உள்ள யூஆர்எல் கிடைக்கும். அதை மட்டும்தான் நம்ம காப்பி பண்ணணும், வேறு எதையுமே காப்பி பண்ணக்கூடாது. அதை வந்து கரெக்டாக காப்பி பண்ணி நம்ம வந்து அது கரெக்டானா அப்படின்றத ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே இதை போட்டு நம்ம வந்து அதே யூஆர்எல் அந்த இதில் கூகுளில் போட்டு நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை காப்பி பண்ணிக்கோங்க. அதை காப்பி பண்ணி அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் கொடுத்துருந்தாங்கல்ல, எப்படின்னா எஸ்பிஓ நமக்கு ஓப்பன் பண்ணும்போது எஸ்பிஓ போர்ட்டலில் அந்த டேஷ்போர்டில் நம்ம டுடே டாஸ்க் பண்ணும்போது ஓப்பன் பண்ணியிருந்தோம்ல, அதில் வந்து டைட்டில், சூஸ் டைப்பு, யூஆர்எல் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கல்ல. அதில் வந்து டைட்டிலில் வந்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ எதுலேருந்து இந்த யூஆர்எல் காப்பி பண்ணோம் அப்படின்றத போட போகிறோம். நம்ம வந்து எதுலேருந்து காப்பி பண்ணோம், அமேசான் அப்படின்ற ஒரு ஆப்பில் இருந்தால் காப்பி பண்ணோம். அதனால் நமக்கு வந்து இதில் டைட்டிலில் அமேசான் அதை போட்டால் போதும். அதே மாதிரி அமேசானுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து அமேசான் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம அமேசான் போடுறோம். எப்போவுமே அமேசான் போடணுன்றே கிடையாது. நெக்ஸ்ட் டைம் என்ன கொடுக்காங்களோ அதை நம்ம நெக்ஸ்ட் டைம் போட்டுக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு இதில் டைட்டிலில் நம்ம அமேசான் ஃபில் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அமேசான் ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே உள்ளது, கீழே என்ன இருக்குது, சூஸ் டைப்பில் வந்து நம்ம இந்த சைடில் வந்து அந்த கிளிக் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது வியூ ஆகும். அதில் வந்து ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, அதேமாரி வெப்சைட் இருக்குது. இதில் வந்து வெப்சைட்டில் தான் நம்மளை இப்போதைக்கு பார்க்க சொல்லியிருக்கிறாங்க.
அதனால் நம்ம அதை வந்து வெப்சைட்னு இது பண்ணிக்கலாம். நாளைக்கே வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஏதாவது சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதை சூஸ் பண்ணிக்கலாம். என்றைக்கு என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்றப்ப நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெப்சைட் சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த யூஆர்எல்லை வந்து அதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த யூஆர்எல் வந்து கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கா, ஏன்னா நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது எதுவும் நம்பர்ஸ் ஏதாவது மிஸ் ஆகிருக்கான்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை ஃப்ரண்ட் வந்து இப்போ செக் பண்ணிவிட்டு பேக் வரைக்கும் நல்லா ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா அப்படின்றது நமக்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒர்க் ரொம்ப அதிக நேரம் கிடையாது, ஒரு 2 to 3 மினிட்ஸில் முடிய போகிற ஒர்க்கு தான். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக அதை செக் பண்ணி பண்ணோம்னா தப்பு இல்லாமல் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இனிமேலாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நமக்கு வந்து இப்போ கிடச்சிருக்கிற வாய்ப்பை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி எல்லாமே கரெக்டாக தெளிவாக நம்ம ஒர்க் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ வந்து நான் செக் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சப்மிட் அப்படின்றத கொடுத்துட்டேன். இப்போ நம்ம சப்மிட் கொடுத்த உடனே நமக்கு வந்து யுவர் டாஸ்க் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அண்ட் பேமெண்ட் ₹5 ஆல்சோ ஆர்டர் டு யுவர் ஒர்க்கிங் வாலெட். யுவர் நெக்ஸ்ட் டாஸ்க் வில் பி அலவுட் ஆன் த 3rd day ஆஃப்டர் திஸ் ஃபார்ம் சப்மிஷன். அதாவது இன்றைக்கி வந்து என்ன டாஸ்க் பண்ணியிருக்கோம், இது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு வந்து ₹5 ஏறும். அந்த ₹5 ஏறுறத வந்து நம்மளோட எப்போவுமே நம்ம வாலெட்டில் ஏறும்ல, அதில் போய் ஒர்க்கிங் வாலெட்டில் பார்த்துக்க வேண்டியதான் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி பார்க்கணும் அப்படின்றத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வழக்கம் போல் நம்ம டேஷ்போர்ட் போய்க்க வேண்டியதான். நம்ம டேஷ்போர்ட் போனோம்னா நம்மளோட டேஷ்போர்ட் வியூ ஆகும். மேலே இருக்குல்ல நம்ம நேம் இருக்குல்ல, நம்ம நேமை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேஷ்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு காட்டும். நீங்கள் காட்டும் போது அந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நமக்கு எப்போவுமே போல் டேஷ்போர்டு, டுடே டாஸ்க்கு, ஒர்க்கிங் வாலெட்டு அந்த மாதிரி எல்லாமே காட்டும்ல, எல்லாமே வியூ ஆகும். வியூ ஆகிறதுல வந்து அதை வந்து அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு வந்து